இப்ப நான் சொல்றேன் கேளு. நீ சிறப்பிடிச்சது அந்த நாகராணிய இல்ல, நாகராணிக்கு உறுதுணையா இருக்கணும்னு நானே உருவாக்கின சேஷா. பாவம் பாட்டி, போன காரியம் ஆகலையோ என்னமோ, என்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களோ. அப்படி சொல்லாத அமிர்தா. நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்துல என்ன பிரச்சனை வரும்? நாகமணி எங்க இருக்குன்னு நீ கேட்டுக்கிட்டே இருக்க இல்ல? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நாகமணி வேற எங்கேயும் இல்ல, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த சிவலிங்கத்துக்குள்ளதான் இருக்கு. ருத்ரா, உனக்கு சக்தி இருந்தா அத லிங்கத்துக்குள்ள வெளியே எடுப்பான். உன்னால முடிஞ்சா நாகமணி லிங்கத்துக்குள்ள வெளியே எடுத்து உன் வசப்படுத்தி காட்டுப்பாங்க. உன்னோட சக்தி திறமை எப்பேற்பட்டதுன்னு இன்னைக்கு சோதிச்சு பார்க்கலாம் ருத்ரா. என்ன 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 நாகமணி சிவலிங்கத்துக்குள்ள இருக்கா? படுபாவி, உன்னுடைய பாவ மூட்டை இன்னைக்கு நிரம்ப போகுது. அமிர்தா, நெல்லு. குருதேவா, இது என்னோட குருவோட குரல் தான். குருவே, நீங்க தானா? எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? குருவே, நான் இப்பவே உங்களை பார்த்தாகணும். நீங்க நல்லபடியா இருக்கீங்கல்ல? நான் இப்பவே உங்ககிட்ட வந்து உங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். எங்க இருக்கீங்க சொல்லுங்க. அமிர்தா, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நான் சொல்ல போறத நல்லா கேட்டுக்க. சொல்லுங்க குருவே. அமிர்தா, நான் இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். நீ இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்த நாகமணி வேற எங்கேயும் இல்ல, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சிவலிங்கத்துக்கு. உடனே போறேன்.
தேடுங்க, நல்லா தேடுங்க. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நிச்சயமா பணம் தான் கிடைக்க போகுது. பாலாக்ஷா, அவனை விடக்கூடாது. இன்னைக்கு அவனை பலி கொடுத்தே தீரணும். ஏய் பாலாக்ஷா, நான் நல்ல விதமா சொல்றேன், அவனை விட்டுடு. என்னுடைய பலியை என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. பேசாம இங்கிருந்து போயிடு. நான் மறுபடியும் நல்லதனமா சொல்றேன், அவனை விட்டுட்டு நீ வேலைக்கு போயிட்டா உனக்கு நல்லது. இல்லைன்னா நான் யாரு, என்னோட சக்தி என்னன்னு காட்ட வேண்டியது இருக்கும். விட்டு இங்க இருந்து போயிடு. யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் வழியில குறுக்கிடாம இங்கிருந்து போ. ஏய் பாலாக்ஷா, இந்த பார்த்தாவை எதிர்த்தா விளைவுகள் எவ்வளவு மோசமா இருக்குன்னு உனக்கு தெரியாது போல இருக்கு. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அண்ணா 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 எந்தண்ணா அண்ணா 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 அர்ஜுன், என்னடா நடக்குதுங்க? நாம எங்கடா இருக்கோம்? இங்க நடக்கிறது எல்லாமே நிஜமா இல்ல கனவாடா? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதுடா. அண்ணா, நீ எந்த அளவுக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கியோ
நானும் அதே அளவுக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். எனக்கு இங்க எதுவுமே புரிய மாட்டேங்குது. அண்ணா அர்ஜுன், அந்த பொண்ணு யாரு? என்ன அட்டாக் பண்ண அந்த பாம்பு எது? என்னை யாரு காப்பாத்துனாங்க? பாம்பு எங்க போச்சு? அண்ணா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ஏந்திரினா. என்ன இது? கருணாவும் அர்ஜுனும் இங்கே நின்னுகிட்டு இருக்காங்க. அர்ஜுன், கருணா. அண்ணா பேசாம இரு. யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டாம். வீட்டுல யாருக்கா தெரிஞ்சா ரொம்ப பயந்து போயிடுவாங்க. என்னடா ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கீங்க? ஏன்பா உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ நாங்களா பயந்து போய் வந்துகிட்டு இருந்தா நீங்க ரெண்டு பேரும் இங்க நின்று அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் வேண்டாமா உங்களுக்கு? இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது பெட்ரோல் தேடிட்டே வந்தோமா, இங்க எங்கேயுமே கிடைக்கல. அப்படியே வழி மாறி போயிட்டோம். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. சரி போட்டு விடுங்க. வழி மாறினாலும் சரியா தான் மாறி இருக்கீங்க. அப்படின்னா உங்க ரெண்டு பேரையும் தேடிக்கிட்டு நாங்க கோவில் வரைக்கும் வந்திருக்கோம் பாருங்க. வாங்க, நேரமாகுது, போய் தரிசனம் பண்ணலாம். வாங்க வாங்க அத்தை. போலாம். இவன் எப்படி தப்பிச்சிட்டான்? என்ன ஆனாலும் இவன் தப்பிக்க கூடாதுன்னு எவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணிருந்தேன். பாலாக்ஷா எங்க போனான்னு தெரியலையே. இவன் எப்படி பொழைச்சு வந்தா? இவனுக்கு யார் உதவி செஞ்சிருப்பாங்க? அப்படின்னா இத்தனை நாளா அந்த நாகமணி என் கண்ணு முன்னாடியே இருந்தோம். தான் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்கவே இல்லை. அதுவும் எங்க வீட்டுல இருந்திருக்க. என்னால இப்ப கூட இதை நம்ப முடியல. இத்தனை நாளா எப்படி எனக்கே தெரியாம என் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்க. அவ்வளவு சக்தி இருந்து ஏன் என்னால கண்டுபிடிக்க முடியல? என்ன தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட இருந்து இந்த ரகசியத்தை மறைச்சு வைக்கிறதுக்கு காரணம் என்ன? எதுக்காக சிவலிங்கத்துக்குள்ள நாகமணியை ஒளிச்சு வச்சிருக்காங்க? என்ன வேணா இருக்கட்டும், இப்ப அந்த நாகமணி எங்க இருக்குங்கிற ரகசியம் தெரிஞ்சிருச்சுல்ல. என்ன தடுக்க யாரு இருக்கா? இப்ப நாகமணி எங்க இருக்குங்கிற ரகசியம் தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த நிமிஷமே அந்த நாகமணியை ஏன் வசப்படுத்திக்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா சக்திகளையும் அடைய போறான் இந்த ருத்ரா. மொத்தத்துல என்னோட இத்தனை நாள் போராட்டத்துக்கு பலன் கிடைச்சாச்சு. பாத்தீங்களா அத்தை, இந்த கோவில் எந்த அளவுக்கு அமைதியா இருக்குதுல்ல? ஆமா ஹேமா, இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாளா, நல்ல நட்சத்திரம் வேற. இந்த நல்ல நாள்ல பூஜை பண்ணா நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்னு அர்ச்சகர் சொன்னாரு. பாட்டி, பிரசாதத்துக்கு சக்கரை பொங்கல் ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல? அப்பப்பா, இவ ஒருத்தி எப்ப பாரு உனக்கு சாப்பிடறதுலயே தான் கவலையா? முதல்ல பூஜை நடக்கட்டும், வா. எப்பவும் திங்கிறதுலயே நினைப்பா. ஆமா அத்தை. அண்ணா என்னாச்சு? அர்ஜுன், ஏறிக்கிட்ட நடந்துச்சு. அந்த அதிர்ச்சியில இருந்து என்னால வெளியில வர முடியலடா. நம்ம லைஃப்ல எந்த முன்னறிவிப்பும் இல்லாம ஏதேதோ சம்பவம்லாம் நடக்குதுன்னு உனக்கு தோணல?
எவ்வளவு வேண்டாம் நினைச்சாலும் கண்ணு முன்னாடி அது வந்துகிட்டே இருக்குதுடா. அந்த அதிர்ச்சியில இருந்து என்னால வெளியில வர முடியல. ஏறிக்கிட்ட நடந்ததெல்லாம் ஏதோ ஏதோ மேஜிக் மாதிரி தெரியுதுடா. அண்ணா, நமக்கு புரியாத விஷயத்தை பத்தி நாம ரொம்ப யோசிக்க கூடாதுங்கிறது என்னோட பாலிசி, புரியுதா? நீ தேவையில்லாம எல்லாத்தையும் வீட்டை சொன்னா எல்லாரும் பயந்து போயிடுவாங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல வாயன் கூட வாண்ணா. என்ன அண்ணன் தம்பி ஏதோ பயத்துல இருக்கிற மாதிரி தெரியுது, என்னாச்சு? என்ன பயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நாங்க நல்லதா இருக்கோம். அப்ப எதுக்கு ரொம்ப நேரமா கருணா மாமா ஒரு மாதிரி இருக்காரு? நானா? அப்படிலாம் இல்லம்மா. அது ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கோம்ல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, நீங்க 2 பேரும் என்கிட்ட போய் சொல்றீங்க. வேற ஏதோ விஷயம் இருக்கு. உனக்கு எப்படி தெரியும் அமிர்தா? அதுவும் இல்லாம ஏதோ ஆயிருக்குமான சந்தேகம் உனக்கு எப்படிமா வருது? எங்களை விட அதிகமா நீதான் குழம்பி போயிருக்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா விஷயம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்ல இருந்து எல்லாரும் சந்தோஷமா கோவிலுக்கு வரும்போது நீங்க மட்டும் இங்க தனியா நின்று ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அதனால்தான் ஏதோ குழப்பத்துல இருக்கீங்களோன்னு உங்களை கேட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஓ, அந்த குழப்பமா? அது ஒண்ணும் இல்லைங்க. நானும் அண்ணாவும் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கோம். என்ன பிளான்? அதாங்க, எங்க 2 பேரு முதல்ல யாரு வீட்டை தொட்டில ஆட போறதுன்னு. டேய் அர்ஜுன், பாவம் அவளை ஏன்டா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? அமிர்தா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நாங்க ஏதோ ஆபீஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். நீங்க 3 பேரும் இங்கேயா இருக்கீங்க? இங்கேயே தான் நிக்க போறீங்களா இல்ல உள்ள வந்து பூஜை பண்ண போறீங்களா? ஏற்கனவே ரொம்ப லேட்டு, வாங்க போலாம். வாங்க போலாம். வாண்ணா, வாங்க வா. மாமா, என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் பயந்து போயிருக்கீங்க? இத பாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. ஹே நாகராணி, நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒருவேளை நீ என் வீட்டுக்கு வந்து என் ஆசையை நிராசை ஆக்கியிருந்தா உன் வம்சத்தையே நான் அழிச்சிருவேன்.